ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வயசு ஏறிக்கிட்டே தான் போகுது. பட் தீபாவளி அன்னைக்கு எனக்கு வயசு 10 தான். ஏன்னா புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பட்டாசு வெடிக்கலாம், புது ரிலீஸ் படம் பார்க்கலான்ற மாரி வருஷம் வருஷம் இந்த தீபாவளிக்கு யார் படம் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஒரு படம் நார்மல் டேல ரிலீஸ் ஆகிறதுக்கும் தீபாவளி மாதிரியான ஃபெஸ்டிவல் டேட்ல ரிலீஸ் ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா லாஸ்ட் 2 வருஷமா என்ன ஆச்சுன்னே தெரியல. எந்த பெரிய ஆக்டர்ஸ் உடைய படமும் இந்த தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகவே இல்லை. நான் இந்த மாதிரி சொன்ன உடனே இப்ப நிறைய பேர் நினைக்கலாம், என்னடா இப்படி சொல்லிவிட்ட, போன வருஷம் தான் வந்து சிவகார்த்திகனுடைய அமரன் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு முந்தின வருஷம் கார்த்தியுடைய ஜப்பான் ரிலீஸ் ஆச்சு. இப்போ அவங்கெல்லாம் பெரிய ஹீரோஸ் இல்லையான்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா கார்த்தி சரும் சிவகார்த்திகன் சரும் ரொம்ப பெரிய ஹீரோஸ் தான். பட் இருந்தாலும் அவங்க டயரோன் ஆக்டர்ஸ் கிடையாது. நான் சொல்றது இந்த டயரோன் ஆக்டர்ஸ் உடைய படங்கள் பத்தி. 2 தீபாவளியும் எந்த டயரோன் ஆக்டருடைய படமும் ரிலீஸ் ஆகல. அதே மாதிரி தான் இந்த தீபாவளியும். இருந்தாலும் நம்ம கார்த்தி சருடைய சர்தார் 2 இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படம் கிளாஸ்க்கு வருதா இல்லையான்னு. பட் இருந்தாலும் இந்த தீபாவளி ஒரு மாதிரி பயங்கர ஸ்பெஷலான தீபாவளியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஜென்சி எரால இருக்கக்கூடிய 3 ஆக்டர்ஸ் உடைய 4 படங்கள் சேம் டேல ரிலீஸ் ஆகுது. அதுல 2 படத்துக்கு ஹெவி எக்ஸ்பெக்டேஷன் வேற இருக்கு. ஒன்னு பிரதீப்புடைய எல்லைக்கே படம் தான், இன்னொன்னும் பிரதீப்புடைய டியூடு படம் தான். ஸோ இந்த 2 படத்துக்கு தான் ஹெவி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த 2 படத்துக்கும் ஹெவி எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆனதுக்கான காரணமே அவருடைய முந்தைய படங்கள்ல பிரதீப் செஞ்ச சம்பவம் அப்படி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பிரதீப் நடிச்ச 2 படங்களுமே 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அதனால இந்த 2 படங்கள் மூலியமாவும் நம்ம பிரதீப் 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணி நம்ம தமிழ் சினிமால ஹேட்ரிக் 100 கோடி அடிச்ச ஃபர்ஸ்ட் தமிழ் ஹீரோவா மாறுவாரா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த 2 படங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த எல்லைக்கே படம் இருக்குல்ல, இந்த எல்லைக்கே படம் வந்து நம்ம பிரதீப்போட கெரியர்ல ஒரு பெரிய ஃபெயிலியர் படமா இருக்கும். ஏன்னா இந்த படத்தை எடுக்கிறவங்க வந்து ஒரு நார்மல் பீப்புள் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து பயங்கரமா எல்லாரும் ட்ரோல் பண்ணிருந்தாங்க. ஏன்டா இந்த படத்தை விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணியிருக்கும் போது எப்படா இந்த படம் 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணுன்ற மாதிரி எல்லாரும் பயங்கர நெகட்டிவா பேசிட்டு இருந்தாங்க. பட் ஆனா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் பஞ்சுன்னு ரிலீஸ் பண்ணாங்க. யார் யாரெல்லாம் இந்த படம் ஓடாது அப்படின்ற மாதிரி பயங்கர நெகட்டிவா பேசிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே மொத அடியிலே நாக் அவுட் பண்ற மாதிரி இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் பஞ்ச். எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம இருந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மேல இப்போ ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருக்கு. ஆனா இந்த பக்கம் டியூட் படம் ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்தே அந்த படம் மேல ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துட்டு தான் இருந்தது. ஆனா அதை கெடுக்கிற விதத்துல இவங்க ஊரும் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹானஸ்டா சொல்லணும்னா அந்த சாங் வந்து கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சத்தியமா பிடிக்கவே இல்லை எனக்கு. அண்ட் இந்த சாங் வந்து பிடிக்கலன்னு சொல்றதை விட எனக்கு புரியலன்னு தான் சொல்லி ஆகணும். எனக்கு மட்டும் தான் அப்படி இருந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு நான் யூடியூப்ல அந்த சாங்குடைய கமெண்ட்ஸ் பார்க்கலான்னு போனேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு சாங்குடைய கமெண்ட் எல்லாம் இப்படி வந்து பார்த்ததே கிடையாது. டாப் கமெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருந்தது. இந்த சாங் எவனுக்கு புரியுதோ அவனுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்றான்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லிரிக்ஸ் ஒர்க் வந்து பயங்கர ஒஸ்டா தான் இருந்தது. சாய் அபியகரோட மெட்டு வந்து ஓரளவுக்கு நல்லா தாங்க இருந்தது. நிறைய பேர் சொல்றாங்க அது ஒரு மாதிரி கரைச்சலா இருந்ததுன்னு. அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த பையன் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் ஆனால் அது இந்த டைம் ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் பிரதீபோடைய இந்த 2 படமுமே தீபாவளி ரிலீஸ்ன்ற மாதிரி தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பட் ஆனால் பிரதீப் ரங்கநாதன் இப்போ ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் அவரே வந்து சொல்லிட்டாரு, இந்த 2 படத்தில் ஏதாவது ஒரு படம் கண்டிப்பாக தீபாவளிக்கு வரும்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ மேக்ஸிமம் இந்த 2 படமும் சேம் டேல கிளாஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா முன்னாடிலாம் இந்த மாதிரியான இன்சிடென்ட் வந்து நிறையவே நடந்திருக்கு. பட் ஆனால் அப்போ இருந்த சினிமாவுடைய வர்த்தகமும் ரீச்சும் வேற, இப்போ இருக்கிற சினிமாவோட வர்த்தகம் ரீச் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. அண்ட் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரே நடிகருடைய 2 படங்கள் சேம் டேல தியேட்டர்ல கிளாஷ் ஆகிறதுக்குலாம் வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு படம் ஓடிடி ஒரு படம் தியேட்டர்னா கூட ஓகே. ஆனால் 2 படமுமே தியேட்டர்ல ஒரே நாளில் ரிலீஸ் ஆகணும்னு வரும்போது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது. ஒருவேளை 2 ப்ரொடக்ஷன் ஹவுஸுமே எங்களுக்கு தீபாவளி டேட் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்கன்னா ஸோ 2 படமுமே ஒரு வார கேப்ல இல்லை 2 நாள் கேப்ல ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லைக்கே தான் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒருவேளை 2 படமுமே சேம் டேல தான் வருது அப்படின்னா அந்த கிளாஷ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமா சொல்லிடலாம், ஏதாவது ஒரு படத்துடைய கலெக்ஷன் வந்து பயங்கரமா அடி வாங்கும். அண்ட் அடுத்ததா ஹரிஷ் கல்யாணுடைய டீசல் அண்ட் துருவிக்ரமுடைய பைசன் இந்த 2 படமுமே தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகுது. இந்த கிளாஷ்ல இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த 3 ஆக்டர்ஸுமே லாஸ்டா நடிச்ச 2 படங்கள் வந்து பெரிய பிளாக் பஸ்டரான படங்கள் தான். ஹரிஷ் கல்யாணுக்கு பார்க்கிங் அண்ட் லப்பர் பந்து, துருவிக்ரமுக்கு மகான் அண்ட் ஆதித்ய வர்மா, பிரதீப்புக்கு லவ் டுடே அண்ட் டிராகன் சொல்லிட்டு இந்த 3 ஆக்டர்ஸுமே கடைசியா நடிச்ச 2 படங்களுமே பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்துட்டு தான் இந்த கிளாஸ்க்கே வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து பிரதீப்புடைய படங்களுக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸா ஹரிஷுடைய படங்களுக்கோ இல்ல துருவிக்ரமுடைய படங்களுக்கோ கொடுக்கறது கிடையாது. இப்ப பிரதீப்க்கோ ஹரிஷ்க்கோ வந்து பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. 2 பேருமே லாஸ்டா நடிச்ச 2 படமும் பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலயும் முக்கியமா ஹரிஷுடைய பார்க்கிங் படம் நேஷனல் அவார்ட்லாம் வின் பண்ணிருக்கு. எப்படியும் நெக்ஸ்ட் இயர் லப்பர் பந்தும் ஏதாவது ஒரு கேட்டகரியில நேஷனல் அவார்ட் வின் பண்ணிரும். அப்படி வின் பண்ணிட்டா 2 கன்சிக்யூட்டிவ் நேஷனல் அவார்ட் வின் பண்ண மூவி ஆக்டரா நம்ம ஹரிஷ் கல்யாண் வந்து மாறிடுவாரு. அவர் இப்போவே என்ன கேட்டா ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்னு தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் பிரதீப்புடைய படங்களுக்கு ஆடியன்ஸ் கொடுக்குற ஒரு எக்ஸைட்மெண்ட்டை ஹரிஷுடைய படங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. என்னதான் லப்பர் பந்து பார்க்கிங்னு சொல்லிட்டு இந்த 2 படத்துக்குமே ஆடியன்ஸ் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்திருந்தாலும் அந்த 2 படமுமே 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டீசல் படத்தை பொறுத்த வரைக்கும் 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. பட் ஆனால் ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த படம் வந்து ஒரு ஹேட்ரிக் படமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ ஆடியன்ஸ்
ஆடியன்ஸ் இந்த டீசல் படத்துக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ துருவிக்ரமை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதே நீங்கள் ஹரிஷ் கல்யாணுக்கோ இல்லை பிரதீப்கோ கேட்டால் அவங்க 2 பேருமே ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும். இப்போ வரைக்கும் அவங்க ஆக்ஷன் ஹீரோஸ் கிடையாது. ஸோ அவங்க 2 பேருக்கும் ஆக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு செட் ஆகணும். அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் அவங்கள அக்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவே மாறிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் துருவிக்ரம் வந்து ஹீரோவாக என்ட்ரு ஆனதே வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான். அண்ட் அவரை நம்ம ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. துருவிக்ரமை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க. அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ்லலாம் வந்து பிச்சு உதறிடுவார். ஸோ பைசனுக்கு இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த படத்துடைய ரிலீஸ் நெருங்க அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் போகுது. ஏன்னா அந்த படத்துடைய டேரக்டர் மாரி செல்வராஜ். ஸோ மாரி சாருமே லாஸ்ட்டாக எடுத்த 2 படமும் பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்துட்டு தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் இந்த படம் ஒரு ஹேட்ரிக் ஹிட் படமாக மாறுமா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக எனக்கு இந்த கிளாஸில் வந்து ஒரு சின்ன குறை இருக்குது. இந்த 3 ஜென்சி ஆக்டர்ஸுடைய படம் வந்து தீபாவளிக்கு கிளாஷ் ஆகிற மாதிரி இன்னொரு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருடைய படம் வந்து இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலை. அண்ட் அந்த 2 பேர் யாருன்னா ஒன்று மணிகண்டன், இன்னொன்று கவின். ஸோ மணிகண்டனுக்கு வந்து இப்போ எந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜ்லலாம் இல்லை. ஆனால் கவினுக்கு வந்து கிஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து செப்டம்பரில் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் மட்டும் போஸ்ட்பான் ஆகி இந்த தீபாவளி கிளாஷ்க்கு வந்துச்சுன்னா இன்னும் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும் இந்த கிளாஷ். அப்படி ஒருவேளை ஹரிஷ் கல்யாண், பிரதீப், கவின் அண்ட் துருவிக்ரம்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரோட படமும் சேம் டேல இந்த தீபாவளிக்கு கிளாஷ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் யாருடைய படத்துக்கு ஃபர்ஸ்ட் போவீங்கன்ற உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.